அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். குவைத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து ஜோர்டான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்காவுக்கு பேரிடியை கொடுத்திருக்கின்றது. ஈரானின் சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக கடுமையான எச்சரிக்கை. அதைத் தொடர்ந்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கும் ஈரான் அமெரிக்காவும் பரஸ்பரம் தாக்குதலை மேற்கொள்ளும் சூழ்நிலையில் தற்போது களநிலைமை எவ்வாறு இருக்கின்றது? இன்றைய நாள் 19ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு தற்போதுள்ள நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலில் ஈரான் தொடர்ச்சியாக தங்களுடைய உட்கட்டுமானங்கள் மீதும் ஈரான் நகரங்கள் மீதும் பந்தரபாஸ் துறைமுகம் பல்வேறுபட்ட நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக பல்வேறுபட்ட அமெரிக்க நிலைகளை தாக்கி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தியை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தோம். ஆனால் அமெரிக்கா அதை மறுத்திருந்தாலும் கூட தற்போது அமெரிக்க ஊடகங்களே அந்த செய்தியை நேற்று இரவு பதிப்பில் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அமெரிக்க இராணுவத்திற்கு உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தன என்று. குவைத்தை தொடர்ந்து யோர்டானிலும் தாங்கள் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க துருப்புக்கள் உயிரிழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை IRGC வெளியிடுகின்றார்கள். நேற்று இரவு அந்த செய்தி வெளியிடப்படுகின்றது. ஆனால் ஜோர்டானும் அமெரிக்காவும் முந்திக்கொண்டு ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து விட்டோம், ஈரானின் ட்ரோன்களை இடைமறித்து விட்டோம், எந்த ஒரு தாக்குதலும் எங்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அமெரிக்க ஊடகங்கள் செய்மதி புகைப்படங்களை ஆதாரமாக கொண்டு ஜோர்டானில் அமெரிக்க இராணுவத்தினர் தங்கி இருந்த கட்டிடங்களும் அமெரிக்க விமானப்படை தளமும் பாரிய சேதமடைந்ததை உறுதிப்படுத்துகின்றார்கள். அதன் பின்னர் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய துருப்புக்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்ற செய்தியை சொல்ல வருகின்றார்கள். பென்டகன் ஒரு செய்தியை குறிப்பிட ட்ரம்ப் நேற்றைய ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலேயே ஜோர்டானில் 2 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்தமை மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் அணு ஆயுதத்தை ஈரான் வைத்திருப்பதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது என்று ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அதேபோல் பென்டகன் குறிப்பிடுகின்றார்கள், அமெரிக்க இராணுவத்தினர் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள், 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள், இதில் 4 பேரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. அமெரிக்க இராணுவம் எப்போதுமே இறந்த எண்ணிக்கையை முழுமையாக கூற மாட்டார்கள். ஏனெனில் அமெரிக்கர்கள் மத்தியில் அமெரிக்க காங்கிரஸில் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்புகள் வந்துவிடும் என்று கவலைக்கிடமாக இருப்பதாக கூறுவார்கள். ஆனால் கவலைக்கிடமாக இருப்பவர்கள் கவலைக்கிடமாக இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று பின்னர் யாரும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஏதோ தப்பி பிழைத்து விட்டார்கள் என்று நினைப்பார்கள். பின்னர் தான் அந்த இறப்பு செய்திகளை படிப்படியாக கூறுவார்கள். இது அமெரிக்க இஸ்ரேலினுடைய ஒரு தந்திரம். இந்த நிலையில் 4 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள், ஒரு நபரை காணவில்லை என்றொரு செய்தியை அமெரிக்காவுடைய பென்டகன் விடுக்கின்றார்கள். மீண்டும் IRGC குறிப்பிடுகின்றார்கள், எங்களுடைய தாக்குதலில் ஏற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினரின் சேதங்கள் குறித்து செய்திகள் வருகின்றன. நாங்கள் அறிந்த அளவில் 20 முதல் 25 அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளார்கள். கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்கள் அந்த தளத்திலிருந்து அவசரமாக ஹெலிகாப்டர்கள் மூலம் வேறு தளத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன அல்லது வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் ஒரு இடத்தில் தளத்தில் தாக்குதல் நடைபெற்றால் அங்கு இருக்கக்கூடிய சுயாதீன ஊடகங்கள் மக்கள் எப்படியாவது அதில் ஏற்பட்டு சேதத்தை அறிந்து விடுவார்கள். அங்கு உடலம் தாமதமாக கொண்டு செல்லப்பட்டால், ஆம்புலன்ஸிலோ மருத்துவமனைக்கோ கொண்டு செல்லப்பட்டால் செய்திகள் கசிந்துவிடும். உடனடியாக இந்த ஜோர்டான் தளத்துக்கும் ஹெலிகாப்டர்கள் வருகின்றன, ஆம்புலன்ஸ்களில் சடலங்கள் மாற்றப்படுகின்றன. 20 பேராவது அமெரிக்க இராணுவத்தினர் குறைந்தபட்சம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியை ஈரான் இராணுவம் விடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஜோர்டான் மீதான தாக்குதல்களில் நம்ப முடியாத, அதாவது இதுவரை பார்த்திராத தீப்பிழம்புகள் அடங்கிய காணொளி காட்சிகளை ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான காட்சிகளை அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு நாங்கள் பதிவேற்ற இருக்கின்றோம். யூடியூப் விதிமுறைகளில் அவற்றை பதிவேற்ற முடியாத காரணத்தினால். எனவே ஈரான் இராணுவத்தினுடைய தாக்குதல் மிகப்பெரிய சேதத்தை ஜோர்டானில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை தற்போது அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் தாட், டேவிட் சிங்லி மற்றும் பல்வேறுபட்ட பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருந்த போதிலும் கூட ஈரான் ஏவுகணைகளை இவர்களால் இடைமறிக்க முடியவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக
ஈரான் ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள். ஜோர்டான் அமெரிக்க நிலைகளை முற்றாக வெளியேற்றும் வரை எங்களுடைய இலக்கிலிருந்து தப்பிக்காது. ஜோர்டான் மட்டுமல்ல, அது எந்த வளைகுடா நாடாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி கிடையாது. ஆனால் அங்கு அமெரிக்க இராணுவ தளம் அமைந்திருக்கும் வரை, அங்கு அமெரிக்க இராணுவம் கால் பதித்திருக்கும் வரை நாங்கள் தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை. ஜோர்டானுடைய அமெரிக்க நிலைகளுக்கு ஒரு இறுதியான எச்சரிக்கை. உங்களுடைய மண்ணிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை வெளியேற்றுங்கள். அதே போல தான் ஏனைய அரபு நாடுகளும், குவைத், பஹ்ரைன், எமிரேட், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய விடயம், நீங்கள் அமெரிக்க இராணுவத்தையும் நிலைகளையும் உங்கள் மண்ணில் வைத்திருக்கும் வரை எங்கள் தாக்குதல்கள் நிற்கப் போவதில்லை. இன்னும் கடுமையாக தாக்குவோம். எங்களுடைய உட்கட்டுமானங்களை தாக்குவது, பாலங்களை தாக்குவது, பொருளாதார மையங்களை தாக்குவது ஈரானை ஒருபோதும் நிறுத்தாது. அத்தனை வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளம் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் மிக மோசமாக தாக்கப் போகின்றோன்னு நேரடியாக சொல்லிவிட்டு தான் தாக்கணும். ஆமாம், நீ நண்பனாக இரு, சகோதரனாக இரு, ஆனால் அமெரிக்க இராணுவத்தை உன்னுடைய வீட்டுக்குள் வைத்திருந்தால் நீ எதிரி தான், தாக்குதல் நிற்கப் போவதில்லை என்ற அறிவிப்பு அமெரிக்க நிலைகளை எப்படியாவது மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற்றுவதற்கு அல்லது அந்த நாடுகளாலேயே அமெரிக்க படைகளை வெளியே துரத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஈரான் ஏற்படுத்துவதற்கான தாக்குதலாகத்தான் இவற்றை பார்க்கக்கூடியதாக தொடர் தாக்குதல்கள். இந்த நிலையில்தான் ஜோர்டான் அரசும் சவுதி அரேபியா அரசும் குவைத் அரசும் என்னதான் அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கி அமெரிக்காவுக்கு ஆதரவாக ட்ரம்புக்கு அடிமைகளாக இருந்தாலும் அங்கிருக்கும் மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதற்கு ஒரு சின்ன வீடியோ பதிவு ஊடகங்களில் வைரலாகி இருக்கின்றது. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பதிவுகளில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள். அவற்றை நாங்களும் பதிவேற்றுகின்றோம். அமெரிக்க நிலைகளை நோக்கி ஈரானிய ஏவுகணைகள் சீறி பாய்ந்து வருகின்றன. தீப்பிழம்பு போல, மின்னல் போல அந்த ஏவுகணைகள் செல்லும் பொழுது ஜோர்டானியர்கள் அதை செல்வி எடுத்தபடியே மகிழ்ச்சியில் அவர் தன்னுடைய கைகளை தூக்கி ஆரவாரப்படுகின்றார். ஈரான் ஏவுகணைகள் அமெரிக்க தளங்கள், அதுவும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்குவதற்காக சென்று கொண்டிருக்கின்றன. அதை கண்டவுடன் ஒரு மகிழ்ச்சி, அமெரிக்க தளங்களை நோக்கி செல்லக்கூடிய ஏவுகணைகள் குறித்து அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். இது அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை. அங்கிருக்கும் மன்னர்கள், அரசு என்ன நிலைப்பாட்டில் இருந்தாலும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராக அவர்கள் எவ்வளவு தூரம் இருக்கின்றார்கள், ஈரானுக்கு ஆதரவாக எவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கின்றது என்பதை அந்த ஜோர்டானில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட காணொளி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா அலி கமேனி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. ட்ரம்பினுடைய கையெழுத்தோ, ட்ரம்போ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய தலைவர் கையொப்பமிட்டு அந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் பலரும் மிகப்பெரிய நம்பிக்கை கொள்வார்கள். எனில் மிகப்பெரிய தலைவர் தன்னுடைய வார்த்தையை மீறமாட்டார், தன்னுடைய கையெழுத்தை மீறமாட்டார், தான் கூறிய ஒப்பந்தத்தை மீறமாட்டார் என்று. ஆனால் ட்ரம்பினுடைய கையெழுத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது. தொடர்ச்சியாக ஒப்பந்தத்தை மீறி அத்துமீறி வரும் அமெரிக்காவுக்கு ஈரான் மறக்க முடியாத பாடங்களை புகட்டும் என்பதை உச்ச தலைவர் மீண்டும் எச்சரிக்கையாக தெரிவித்திருப்பதுடன், ஈரான் சமாதான வழியில் செல்வதற்கு முனைந்த போதிலும் ஒப்பந்தத்தை மதிக்காத ட்ரம்ப் போன்ற முட்டாள்தனமான சொன்ன சொல்லை கடைபிடிக்க முடியாத தலைவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை ஈரான் காண்பிக்கப் போகின்றார்கள். அடக்குமுறை, மேலாதிக்க மனப்பான்மை, காட்டு மிராண்டித்தனம் ஆகியவை அமெரிக்க கொள்கையின் பிரிக்க முடியாத அங்கங்கள் என்று மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்திற்கு நிரூபணமாகியுள்ளது. இனி உங்களை நாங்கள் எவ்வாறு தாக்கப் போகின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கப் போகின்றவர்களை எல்லாம் எவ்வாறு துவம்சம் செய்ய போகின்றோம் என்பது இனி அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பை ஆதரிக்கக்கூடியவர்கள், அமெரிக்க ஆக்கிரமிப்பை தெரிந்து கொண்டும் அவர்களுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு மறக்க முடியாத பாடத்தை ஏற்படுத்தும் என முஜ்தபா கமேனி ஒரு நீண்ட அறிக்கையை விடுத்திருக்கிறார். இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திய நடுக்கத்தை விட அரபுலக நாடுகளுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஏனெனில் ஏற்கனவே அரபுலக நாடுகள் குவைத், பஹ்ரைன் பல நாடுகளை ஈரான் பிரித்து மேய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் பின்னால் யாரெல்லாம் நிற்கின்றீர்களோ அவர்களை துவம்சம் செய்வதுதான் எங்களுடைய முதல் வேலை என சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் அரபுலக நாடுகளை நடுங்க வைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அறிவிப்புகளை அடுத்து சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இந்த போரை நிறுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இன்னொரு புறத்தில் பாகிஸ்தான்,
துருக்கி, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மிக பெரிய அளவில் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக எப்படியாவது இரண்டு தரப்பையும் இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஆனால் போரில் ஈடுபடக்கூடிய இரண்டு தரப்பும், அது ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி, போரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன. இரண்டு தரப்புமே மிக கடுமையான தாக்குதல்களை இருவர் மீது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் முஜ்தபா கமேனியினுடைய அறிவிப்பு ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவுக்கு தளங்களை கொடுத்தவர்கள், அமெரிக்க இராணுவத்தின் பின்னால் நிற்பவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்று கூறியிருக்கின்றார். நேற்று மாலை அவர் குறிப்பிடுகின்றார், நேற்று இரவு பொழுதில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதலில் குவைத்தின் சாத் அல் அப்துல்லா பாதுகாப்பு இராணுவ அறிவியல் அகாடமி பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அதாவது குவைத் இராணுவத்தினுடைய இராணுவ பயிற்சி காவலர்கள், போலீசார், இராணுவத்தினர், கமாண்டோக்கள் பயிலக்கூடிய குவைத் அரசினுடைய இராணுவ அகாடமி முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி அந்த இராணுவ அகாடமியை முற்றாக தீப்பிழம்பில் எரிய வைத்திருக்கின்றது என்ற செய்தி குவைத்துக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈராக்கிலும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஈராக்கின் சுலைமானியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குர்திஸ் குழுக்களின் தலைமையகங்கள் மீது 3வது நாளாக ஈரான் தற்கொலை ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். சுலைமானியாவில் உள்ள குர்திஸ் எதிர்க்கட்சி இலக்குகள் மீதான தாக்குதலில் பாரியளவு சேதம் ஏற்பட்டிருப்பதை, சுலைமானிய தலைமையகங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதை குர்திஸ்தான் தேசிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவின் துணையுடன் அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு ஈராக்கிலிருந்து இவர்கள் ஈரானுக்குள் நுழைந்து விடக்கூடாது, ஒரு தரைவழி தாக்குதலுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. இவர்கள் அமெரிக்க ஆதரவு பெற்ற இந்த குழுக்கள் ஈராக்கில் இருந்தால்தானே அவர்கள் நுழைவார்களா, ஊடுருவி தாக்குவார்களா, அமெரிக்கா அவர்களை உள்ளே அனுப்புமா என்று யோசிக்கணும். அந்த குழுக்களை துவம்சம் செய்யக்கூடிய வகையில் தான் ஈரான் வீறு கொண்டு தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். சுலைமானியாவில் இருக்கக்கூடிய, எர்பிலில் இருக்கக்கூடிய பல தலைமையகங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் நேற்று சுலைமானியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குர்திஸ் இயக்கத்தினுடைய பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகளும் அல்மயாதின் தொலைக்காட்சியால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே ஈராக்கில் இருந்து ஒரு படைகளை அனுப்புவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டால் அதற்கும் ஒரு பதிலடியாகத்தான் ஈரான் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள். அதிலும் இன்னொரு விடயத்தை நாங்கள் நன்றாக பார்க்கலாம். ஈராக்கில் இதுவரை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் மிக கொடூரமான முறையில் ஈரான் தாக்கினாலும் கூட ஈராக்கில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் எதனையும் மேற்கொள்ளவில்லை. இதற்கு ஒரு காரணம், ஈராக் அரசு ஈரானுக்கு ஒரு ஆதரவான, அமெரிக்காவுடன் நட்புறவு இருந்தாலும் ஈரானுக்கு ஆதரவான ஒரு போக்கை கடைபிடித்தார்கள். அயதுல்லால் கமேனியினுடைய உடலம் கூட ஈராக்கில் கொண்டு செல்லப்பட்ட போது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று கூடி அவருக்கு தங்களுடைய இறுதி வணக்கத்தை செலுத்தியிருந்தார்கள். இந்த காரணங்களினால் ஈராக்கை விட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது ஈராக்கினுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு சென்று வெள்ளை மாளிகையில் பல ஒப்பந்தங்களை செய்து அமெரிக்காவின் ஒரு கைப்பொம்மையாக மாறிவிட்டார். இனி ஈராக்கை விட்டு வைக்க முடியாது, அந்த நட்பு இனி கிடையாது என்பதை போலத்தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஆதரவு பெற்ற இயக்கங்களை துவம்சம் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். ஈராக்கினுடைய அதிபர் அமெரிக்காவுக்கு சென்று ஓவல் மாளிகை பேச்சுவார்த்தையில் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களை எல்லாம் நாங்கள் தடை செய்ய போகின்றோம், வெளியேற்றப் போகின்றோம், ஆயுதங்களை களையப் போகின்றோம் என்று அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். இவர்கள் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களின் ஆயுதங்களை களைகின்றாரோ, அவர்களை அழிக்கின்றார்களோ, ஆனால் ஈரான் கைமுந்தி கொண்டு எங்களுக்கு ஆதரவு பெற்ற இயக்கங்கள் மீது கை வைக்கின்றாயா, நாங்கள் செய்கின்றோம் வேலை பாரென ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஸ்தான் இயக்கம் உட்பட அனைத்து இயக்கங்கள் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் அமெரிக்காவுக்கும் ஈராக்கிற்கும் ஒரு பேரிடி. அடுத்து, ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் இனி இறக்குமதி செய்வதற்கு பெல்ஜியம் முழுவதும் அதிகாரபூர்வமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்கள் மீதான இனவரி தாக்குதல்கள், இன வன்முறைகள், அத்துமீறி பாலஸ்தீனர்களுடைய நிலங்களை துண்டாடுவது, ஆக்கிரமிப்பது, படுகொலை செய்வதென்ற பல இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கள் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலிய குடியேற்றங்களில் அளவுக்கு அதிகமாக வருவதால் இந்த தடையை பெல்ஜியம் அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஸ்பெயின் இதுபோன்ற தடைகளை அறிவித்த சூழ்நிலையில் பெல்ஜியமும்
அதிகாரபூர்வமாக இந்த தடையை அறிவித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த வன்முறைகளுக்கு பதிலாக இந்த தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து காசாவில் மீண்டும் ஒரு கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றார்கள். போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் காசாவில் யாரும் கேட்பாரின்றி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய மத்தியஸ்தர்களும் சரி, அமெரிக்காவும் சரி, எந்தவிதமான ஒரு கண்டனங்களும் தெரிவிக்காத நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய இனப்படுகொலையை மீண்டும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்ட ஒரு பாலஸ்தீன நபருடைய இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. இறுதிச் சடங்கில் கூடியிருந்த பொதுமக்கள் மீது 2 ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதில் 8 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 25 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், ஒரு மனிதனின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக, துயரத்தில் பங்கேற்பதற்காக வந்தவர்கள் மீது கூட ட்ரோன்கள் மூலம் தாக்கி படுகொலை செய்யும் அளவுக்குத்தான் இந்த சியோனிசத்தினுடைய நகர்வுகள் இருக்கின்றன. இதையும் ஆதரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.